முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் 2019ஆம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற 144 நாடுகள் பங்கேற்ற உலக முப்படை இராணுவ வீரர்களுக்கான தடகள போட்டியில் ஊனமுற்றோர் பிரிவில் 3 தங்கம் வென்றவர் ஆனந்தன். தமிழ்நாடு கும்பகோணத்தைச் சேர்ந்தவர். 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் என்ற 3 பிரிவிலையும் தங்கம் வென்றிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கடைசி ஆளுநர் சத்யபால் மாலிக். இப்போ ஜம்மு காஷ்மீர் லடாக்கை யூனியன் பிரதேசமாக பிரிச்சுட்டாங்க. இப்போ அங்கே துணைநிலை ஆளுநர் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதன் முறையாக யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மையம் எங்கு அமைந்துள்ளது? செங்கல்பட்டு. இந்தியாவின் மிகப்பெரிய 2வது பொருளாதார மாநிலம் தமிழ்நாடு. வங்கக்கடலில் புல்புல் புயல் உருவானது நவம்பர் 7, 2019. புல்புல் புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் ஒடிசா, மேற்கு வங்கம். புல்புல் புயலுக்கு பெயர் வழங்கிய நாடு பாகிஸ்தான். 11வது பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்ற இடம் பிரேசில். 11வது பிரிக்ஸ் மாநாட்டின் கருப்பொருள் வளமான எதிர்காலத்துக்கான பொருளாதார வளர்ச்சி. 11வது பிரிக்ஸ் மாநாட்டின் கருப்பொருள் வளமான எதிர்காலத்துக்கான பொருளாதார வளர்ச்சி. விவசாய விளைபயிர்களின் பூச்சி பாதிப்புகளை கண்டறிந்து தீர்வு காண தமிழக அரசுக்கு பயன்படும் செயலி உழவன் செயலி. இந்த உழவன் செயலியை ஒரு முறை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கர்தார்பூர் வழித்தடம் தொடங்கப்பட்டது நவம்பர் 9, 2019. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் இந்த கர்தார்பூர் வழித்தடம் இருக்குது. இந்தியாவில் உள்ள சீக்கியர் இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கே கர்தார்பூரில் இருக்கிற குருத்வாராவுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்காகத்தான் இந்த வழித்தடத்தை அமைச்சிருக்காங்க. 2019 உலக தடகள போட்டி எங்கு நடைபெற்றது? துபாய். உடல் உறுப்பு தானம் செய்தவரின் பெயரில் விருது வழங்கும் மாநிலம் ஒடிசா. அவர் பேர் என்னன்னா சூரஜ். சூரஜ்ங்கிற பேரில் தான் ஒடிசா விருது வழங்குறாங்க. தமிழக லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் நீதிபதி தேவதாஸ். லோக் ஆயுக்தா அமைப்பின் பணி உங்களுக்கு தெரியும், ஊழல் தொடர்பான நடவடிக்கை எடுக்கிறது. தமிழ்நாடு மின்வகை கொள்கை எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 2019 நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு கடல்சார் பயிற்சி கழகம் எங்கு உள்ளது? தூத்துக்குடியில் இருக்கு. தமிழக மின் வகையின் செயலாக்கத்தை கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் கே. சண்முகம். மத்திய நிலத்தடி நீர் ஆய்வுத்துறை தமிழகத்தில் எங்கு உள்ளது? தரமணி, சென்னை. டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது பெற்ற நூலகம் திருவண்ணாமலை மாவட்ட மைய நூலகம். டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது பெற்ற நூலகம் திருவண்ணாமலை மாவட்ட மைய நூலகம். 2018-19 கல்வியாண்டில் நாக் கமிட்டியிடமிருந்து ஏ கிரேடு அந்தஸ்தை பெற்ற பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். நாட்டின் மிகப்பெரிய உப்புநீர் ஏரி எங்கு உள்ளது? ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல இருக்கு. வடகிழக்கு பகுதியில் இருந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான முதல் நபர் ரஞ்சன் கோகாய். இவர் 46வது தலைமை நீதிபதியா இருந்திருக்கிறார். உலகின் தலை சிறந்த டென்னிஸ் வீரர்கள் ஆண்டு இறுதியில் மோதும் போட்டி ஏடிபி ஃபைனல். 2019 தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர்கள் நடிகர்கள் விஜய் சேதுபதி, யுகபாரதி, சந்தானம். 2019 தமிழக அரசின் MS சுப்புலட்சுமி நினைவு விருது பெற்றவர் பாடகி எஸ். ஜானகி. தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவர் இசையமைப்பாளர் தேவா. இத்தாலியின் உயரிய விருதான கோல்டன் மணல் சிற்பக்கலை விருது பெற்ற முதல் இந்தியர் சுதர்சன் பட்நாயக். ஒடிசாவை சேர்ந்தவர். காந்திஜி சிலையை வடிவமைத்ததற்காக இவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. மத்திய அரசு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது எப்போது? 1999. உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் குழுவில் இடம்பெற்ற முதல் பெண் நீதிபதி
ரூமா பாய். உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் குழுவில் இடம்பெற்ற முதல் பெண் நீதிபதி ரூமா பாய். 2019 உச்சநீதிமன்றம் கொலிஜியம் குழுவில் இடம்பெற்ற இரண்டாவது பெண் நீதிபதி பானுமதி, தமிழகத்தைச் சேர்ந்தவர். லஞ்சத்தை ஒழிக்க ஆந்திர அரசுக்கு உதவி செய்யும் கல்வி நிறுவனம் IIM அகமதாபாத். லஞ்சத்தை ஒழிக்க ஆந்திர அரசுக்கு உதவி செய்யும் கல்வி நிறுவனம் IIM அகமதாபாத். தமிழக தலைமை தகவல் ஆணையர் யார்? R. ராஜகோபால். பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. தமிழக தலைமை தகவல் ஆணையரை தேர்ந்தெடுத்த குழு நீதிபதி சிங்காரவேலு குழு. தமிழக தலைமை தகவல் ஆணையரை தேர்ந்தெடுத்த குழு நீதிபதி சிங்காரவேலர் குழு. 15வது நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? 2017ஆம் ஆண்டுல 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது. ஓகே மாணவர்களே, தொடர்ந்து எங்கள் சேனலில் போடுற வீடியோ படிவுகளை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற தொடர்ந்து ஆதரவு எங்களுக்கு பல நல்ல வீடியோக்களை போடுறதுக்கு உந்து சக்தியாக இருக்கணும். நன்றி.